நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 18/10/2025 முதல் 16/11/2025 வரைக்கும் மொத்தம் 30 நாள் ஐப்பசி மாதம். இதனுடைய பலன்கள், இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு கடகத்தில் உச்சமடைகிறார். சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, ஐப்பசி 19 பௌர்ணமி திதி வருகிறதுங்க. அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய. இப்போ புத பகவான் எங்க இருக்கார்? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பரா இருக்கார். அதுவே குறிப்பா சுக்கிரன் ராசியில நீச்சம் அடைகிறார் 17 நாள். அப்போ பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போ புதன் இங்க வந்துடுறார், சுக்கிரன் அங்க போடுங்க. 17 தேதிக்கு பிறகு சுக்கிரன் அங்கே போயிடுறார் 2ஆம் இடத்துக்கு. 2 கூடையும் 2ல் ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாத கிரகங்கள் பாருங்க. 11 குரு உச்சம். அது 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 11 இருக்கிறார் என்று சொன்னால், இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல மழை பொழியக்கூடிய ஒரு காலம். பல வகையில் பையை நிரப்புங்க. உங்களுக்கு சம்பாத்தியம் மட்டும் இல்லை, தொழிலில் வருமானம் வருது, உத்தியோகத்தில் வருமானம் வருது அப்படின்னு அது மட்டும் இல்லை, பல வகையில் உங்களுக்கு காசு பணம் புரளக்கூடிய வரக்கூடிய ஒரு நிலை. ஒரு தபால் ஆஃபீஸில் காசு போட்டிருக்கலாம், அது அப்படியே இது காசு பணம் வரலாம். இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் பண்டில் போட்டிருக்கலாம். இப்படி உங்களை பொறுத்து ரெண்டு மூலியமாக வருமானம் வரும், பிள்ளைகள் மூலம் வருமானம், வாழ்க்கை துணை மூலம் அவங்க சம்பாதிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அது மூலம் வருமானம். இப்படி பலதரப்பட்ட ஒரு காசு பணம் புரளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதிக்கும் நேரம் வந்தாச்சு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். எங்கள் காசு பணம் வந்தாலே எல்லாமே வந்துடும் இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 கூடையும் 2ல் ஆட்சி பெறுகிறார். அப்போ அற்புதம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதுவரைக்கும் உங்கள் சொல்லுக்கு யாரும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். அலுவலகத்திலேயே வேலை பார்க்குற இடத்துல, நண்பர்கள் வட்டாரத்தில். இப்போ பாருங்கள், உங்கள் சொல்லை ஒரு வேத வாக்காக எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இதில் குறிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் சினிமா நடிகர் நடிகைகள், தொலைக்காட்சி நடிகர் நடிகைகள், நாடகத்தில் நடிகர் நடிகைகள், இதில் 3 பிரிவில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் உட்பட எழுத்தாளர், ஃபைனான்சியர், எடிட்டர், கேமராமேன், ப்ரொடியூசர் அத்துணை பேர்களுக்கும், நாடக வசனகர்த்தா, இதில் இயக்குனர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் பொறுத்தவரையிலே கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நல்லது நடக்க போது, சாதிக்க போறீங்க. உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேரம். 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி தாங்க.
தோல்விக்கே இடமில்லை. சின்ன நீங்கள் ஏனோ தாளோன்னு ஆரம்பித்தாலும் அது பெரிய வெற்றியாக கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, அது மட்டும் இல்லை, அவங்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. மற்றபடி செவ்வாயினுடைய காரகத்துவம் பெற்ற, ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலம். ஏன்னா 4 குருவே உச்சநிலை பெற்று 11 இருக்கார். அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், இந்த பில்டர்ஸு, செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான, ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது. படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. ரொம்ப எனர்ஜி கொடுத்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு சூழல், தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழல். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும் இல்லை, பிளஸ்ஸிங். அதாவது சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்க போகிறார். ராக சொல்லவே தலங்க. எதிரிகளை துவம்சம் பண்ணிடுவீங்க, ஓட ஓட ஒருட்டுவீங்க. அஷ்டலட்சுமி யோகம் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி 7ல் சனி இருந்த போதிலும் அவர் வக்கரமாக இருந்தால் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். அப்போ வக்கர நிவர்த்தி ஆயிடுது. குரு பார்வை கோடி நன்மை. திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் சற்று முன்னு கைகூடி வரக்கூடிய ஒரு அம்சம். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 10 குடையவன் உச்சம், அதாவது 7 குடையவன் உச்சம், 4 குடையவன் உச்சம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், சம்பாத்தியம், சௌகரியம், சந்தோஷம். அது மட்டுமல்ல, பல நிலைகளில் உங்களுக்கு நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இந்த மாதம் விளங்குகிறது. 12ல் கேது. உங்களை பொறுத்தவரையிலும் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வருவீங்க. அதுக்கு உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறதுங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, பிரைவேட் சர்வீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பண வரவு என்பது அபரிதமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். வங்கி கணக்கு உயரப்போகிறது. அப்போ வங்கி கணக்கு உயரப்போகுதுன்னா பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லை, பிள்ளைகளை உயர்கல்வி அனுப்பி படிக்க வைக்கலாம், வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட கைகூடி வரக்கூடிய நிலை. 18, 19, 20 சந்திராஷ்டம நாட்கள் ஐப்பசி மாத தேதியை தான் குறிப்பிட்றோம். இதை நீங்கள் நிச்சயமாக இந்த 3 நாளும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி குபேர சம்பத்து, கோடீஸ்வர அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னி ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் வந்தாச்சு. குரு உச்சமாக இருக்கிறார் கடகத்தில். சூப்பரோ சூப்பர். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.